அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே நான் என்ன பண்ணுறேன், வைக்கிறேன். இந்த மூலைக்கல் என்று சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் 118ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாக அவர் எழுதுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலாம். 22, 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய், அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குதா, ஆச்சரியம். அதனால கவனிங்க, அங்கேயும் எழுதுகிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு என்னவாயிடுச்சா, தலைக்கல். தலைக்கல். நல்லா கவனிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆகாதென்று தள்ளின கல்லே என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். அப்ப கல் என்று சொல்லும் பொழுது கல் யாருக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் ஏசாயா புஸ்தகம் 28:16 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, ஏசாயா 28:16, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில், அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் எங்க வைக்கிறேன், சீயோனில். பாருங்க, இங்கே ஏசாயா எழுதுகிறார், இயேசு பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும், மூலைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். நல்ல கவனிங்க, இங்கே ஏசாயா சொல்லுகிறார் அந்த கல்லை குறித்து. அது எப்படியாகப்பட்ட கல் பார்த்தீங்கன்னா, பரீட்சிக்கப்பட்டது, டெஸ்ட் பண்ணப்பட்ட கல். அது விலையேற பெற்றது, அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒர்த்து ஒன்று இருக்குதுன்னு எழுதுகிறார். அதுதான் பார்த்தீங்கன்னா அஸ்திபாரமான பில்லர் போல மூளைக்கல்லாக இருக்கிறது என்று ஏசாயாவும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லை குறித்து எழுதுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு எழுதுகிறார், அந்த கல்லின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் என்ன பண்றதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா சொல்லுகிறார், அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், பதற மாட்டான். சங்கீதக்காரன் எழுதுகிறார், அந்த கல்லு ஆகாதென்று தள்ளின கல்லு என்னவாயிடுச்சு, இப்போ மூளைக்கல்லாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கல் தேவனுக்கு, ஆண்டவருக்கு அது அடையாளம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் இந்த கல் என்கின்ற வார்த்தையை வைத்து ஒரு 4 இடங்களிலே கல்லை அவர்கள் வைத்து என்ன காரியம் செய்தார்கள் என்று ஒரு 4 விதமான சம்பவங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நமக்கு திருவிருந்து இருக்கிறபடினாலே நம்ம அந்த சிந்தையோடு கூட நாம் இருப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கலாம். 45ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினார். நல்ல கவனிங்க, யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து மிஸ்பா என்கின்ற இடத்துல அந்த கல்லை என்னவா வைக்கிறான் பார்த்தீங்கன்னா, ஒரு தூணாக அவர் வைக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த சம்பவத்துடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் 31ஆம் அதிகாரம் வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க.
லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது, லாபானின் முகத்தை, அதாவது யாக்கோபுடைய மாமனார் லாபானுடைய முகத்தை பார்த்தபொழுது, அது நேற்று முந்தின நாள் இருந்தது போல், அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். வேறுபட்டிருக்க கண்டான். 5ஆம் வசனத்தை பாருங்களேன். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தின நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் இவன் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். நல்ல கவனிங்க, லாபானுடைய மருமகன் தான் பாத்தீங்கன்னா யாக்கோபு. யாக்கோபு லாபானிடத்துல பல ஆண்டுகள் ஊழியம் செய்து இப்பொழுது தன் மனைவி பிள்ளைகளோடு கூட அந்த இடத்தை விட்டு அவர் புறப்பட்டு போகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வாசிக்கலாம், அதே 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்களேன். 31:29. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று. பாருங்க, லாபான் சொல்றா, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. சம்பவத்துடைய பின்னணியை புரிஞ்சு கொள்ளுங்க. லாபான் சொல்றா, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. வல்லமை இருக்குது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப லாபான் புறப்பட்டு வருகிறான், யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகிறான். இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா மிஸ்பா என்கின்ற ஒரு இடத்துல வருகிறது. அந்த இடத்துல வரும் பொழுது அவர்கள் வாசிக்கலாம். இப்போ 31ஆம் அதிகாரம் 44, 45 நீங்கள் வாசிங்களேன். இப்போதும் எனக்கும் உனக்கும் சாட்சியா இருக்கும் பொருட்டு, நல்ல கவனிங்க, இப்பொழுது எனக்கும் உனக்கும் சாட்சியா இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம். நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம் என்றான். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். நல்ல கவனிங்க, இந்த கல்லை பார்த்தீங்கன்னா அவர்கள் எதற்கு வைக்க, நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கல்லை எதற்கு வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கல்லை என்ன பண்றாங்க? நிறுத்துறாங்க. நீங்க வாசிப்பீங்கன்னா 50ஆம் வசனத்தை வாசிப்பா. நம்முடனே ஒருவரும் இல்லை. நல்ல கவனிங்க, நம்முடனே ஒருவரும் இல்லை. பார், தேவனே எனக்கும் உனக்கு சாட்சி என்று பாருங்க, தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லை நிறுத்தி அது தூணாக என்ன பண்றாங்க? நிறுத்துறாங்க. யார் யார் பார்த்தீங்கன்னா, யாக்கோபும் லாபான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கல்லை அவர்கள் நிறுத்தி சொல்லுகிறாங்க, தேவனே இதற்கு என்னது? சாட்சி. நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா மாமனார், மருமகன், மருமகள், பேரப்பிள்ளைகள், இந்த 4 விதமான நபர்கள், அதாவது லாபான் மாமனார், மருமகன் யாக்கோபு, யாக்கோபுடைய மனைவிகள் மற்றும் அவனுக்கு என்று கொடுக்கப்பட்ட வேலைக்காரிகள், அவர்களுடைய பிள்ளைகள், இப்படி ஒரு குடும்பத்தை சம்பந்தப்பட்ட ஒரு காரியம்தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்ப கல்லை நிறுத்திட்டு என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, தேவனே உனக்கும் எனக்கு என்னது? சாட்சி. ஏன் சொல்றாரு பார்த்தீங்கன்னா 49 வாசிப்பா. 49 வாசி. அல்லாமலும் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின், பாருங்க, நாம் ஒருவரை விட்டு ஒருவர் என்ன பண்ண போறோம்? மறைந்து. 2 பேரும் என்ன பண்ண போறோம்? பிரிஞ்சு போக போகிறோம். நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி. நல்ல கவனிங்க, லாபானுக்கு ஒரு எண்ணம். ஏன் தெரியுமா? யாக்கோபு எப்படிப்பட்டவன் சொல்லுங்க? யாக்கோபு எப்படிப்பட்டவங்க? எத்தன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, வஞ்சிக்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சொந்த சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டவன்? வாங்கி வைத்து கொண்டவன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இது எல்லாம் யாருக்கு தெரியுது பாத்தீங்கன்னா, லாபானுக்கு தெரியும். இப்ப லாபான் என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நாம 2 பேரும் நம்ம விட்டு பிரிந்து போயிடுவோம், நீ என் குமாரத்திகளை என்ன பண்ணுவனே? துயரப்படுத்தி
அவர்களை அல்லாமல் வேற ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயால் கர்த்தர் எனக்கு உனக்கு நடு நின்று கண்காணிக்க கடவர். 50 நம்முடனே ஒருவரும் இல்லை, ஒருத்தரும் இல்ல. பார், தேவனை எனக்கு உனக்கு பார், தேவனை எனக்கு உனக்கு என்னது சாட்சி. நல்லா கவனிங்க. இப்ப மாமனார் என்ன பண்றாரு? பிரிஞ்சு போறாரு. இப்ப அந்த இது யார் போறது பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய மனைவிகள், பிள்ளைகள். ஆனா லாபான் சொல்றாரு, நான் போறேன், ஆனா நீ குமாரத்திகளை என்ன பண்ணுவ? ஒருவேளை துயரப்படுத்துவ, இல்லைன்னா இன்னொரு மனைவி என்ன பண்ணுவ? நீ கொல்வா என்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாபான் வைக்கிறான். தேவன் தான் சாட்சி. நல்லா கவனிங்க. கல் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சாட்சியாக இருக்குது. நல்லா கவனிங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், மாமனார் மாமியார், மாமியார் மருமகள்மார்கள், பேர பிள்ளைகள், இந்த முழு குடும்பத்தை அடக்கி தான் பார்த்தீங்கன்னா அங்க எழுதுகிறார், தேவனே இந்த கல்லுக்கு என்னது? இந்த கல்லு தான் என்னது? சாட்சி. ஏன்னா பிரிஞ்சு நான் போறேன். யாரு? லாபான் சொல்ற, நான் உன்னை விட்டு தூரம் போயிடுவேன். நல்லா கவனிங்க. குடும்பத்தை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மை குறித்து மாமனார் மாமியார் மற்றவங்க சாட்சி சொல்றதை பார்க்கலாம் ஒன்று நாம புரிஞ்சு கொள்ளணும், என்னை குறித்து என் குடும்ப வாழ்க்கையில எனக்கு ஒருவர் சாட்சி கொடுக்க வேண்டும். என்னை குறித்து ஒருவர் என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கணும். மாமனார் போயிடுவாருங்க, மாமியார் போயிடுவாங்க, மருமக்கள் தனியா போயிடுவாங்க, பேர பிள்ளைகள் அப்படியே பிரிஞ்சு போவாங்க. ஆனால் நாம் எங்க வாழ்ந்தாலும் நல்லா கவனிங்க, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் சாட்சியாக நிற்கிறார். பார்த்தீங்கன்னா கல்லாகிய விலையேறப்பெற்ற மூளைக்கல்லாக இருக்கிற கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ரிலேஷனுக்குள்ள என்னவா இருக்காரு? சாட்சியா இருக்காரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. லாபானுக்கு தேவன் சொப்பனத்துல எச்சரிக்கிறாரு. என்ன எச்சரிக்கிறாரு? அவங்கிட்ட நன்மை இல்லாமல் தீமை ஒன்றும் பேசாதன்ட்டு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியுடைய சூழ்நிலைகள் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, குடும்ப ரிலேஷன்ஷிப் உறவுகளை குறித்து ஆண்டவர் வாட்ச் பண்ணினே இருக்கார். அதுதான் சாட்சி. ஏன்னா நீங்க வசனத்தை பார்த்தீங்கன்னா 44 வாசிப்பா. 44 31 44. இப்போதும் எனக்கும் உனக்கு சாட்சியா இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ண கொள்ளவும் என்றார். என்ன பண்றாங்க? உடன்படிக்கை. நீயும் நானும் என்ன பண்ண போறோம்? உடன்படிக்கை. கல்லு என்ன பண்ணுதுப்பா? கல்லை வச்சு என்ன பண்ண போறாங்க அவங்க? உடன்படிக்கை. நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்திற்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் கேட்கப்படுகிற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை பார்த்தீங்கன்னா லாபான் சொல்றான், உடன்படிக்கை பண்ணி ஒரு கல்லை என்ன பண்றாங்க? நிறுத்துறாங்க. தேவனே இதற்கு சாட்சி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் அவர் சாட்சியாக வைக்கிறார் பார்த்தீங்கன்னா, லாபான் என் குமாரத்திகளை என்ன பண்ணுவ? துயரப்படுத்துவ. யாருக்கு தெரியுது? நல்லா மாமனாருக்கு தெரியுது. மருமகனை குறித்து என்னன்ட்டு இவன் எப்ப பார்த்தாலும் எதனா ஒன்று பண்ணினே இருப்பாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. நம்ம சுந்தரையா அவங்க திருமணம் நடத்தும் போது சொல்லுவார்களாம், நான் பார்த்ததில்லை, கேட்டிருக்கேன், நான் புத்தகத்தில் பார்த்துருக்கேன், வாசிச்சிருக்கேன். திருமணமான பின்பு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்தில் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஃபேமிலி, ஒய்ஃபோட ஃபேமிலி. அவர் சொல்லுவாரா, ஃபோட்டோ பிடிச்சிட்டிங்களா, இதோட நீங்கள் 2 ஃபேமிலி எதுக்குள்ளே வரக்கூடாது? எதுக்குள்ளே வரக்கூடாது? கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடாது. யாரை பார்த்து சொல்கிறோமா? ஹஸ்பண்ட் ஃபேமிலி, இந்த சைடில் ஒய்ஃப் ஃபேமிலி. இந்த இந்த பிக்சர்ல இருக்கிற நீங்க யாருமே இவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்றாரு, உள்ள வரக்கூடாது என்று சுந்தரையா திருமணத்தை நடத்தின திருமணத்துல அவர் சொல்லியிருக்காங்களாம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். எதற்கு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்?
சொல்லுமா. உடன்படிக்கை எதற்கு? கர்த்தரை சாட்சியாக வைத்து நான் என்ன பண்றேன், உனக்கு உடன்படிக்கை பண்ணுகிறேன். யார் பண்றாங்க உடன்படிக்கை? சொல்லுங்க. கல்யாணம் ஆகுதுமா, யாருமா பண்றாங்க உடன்படிக்கை? பண்ணியுமா? தெரியாதுமா உனக்கு? யார் பண்றா உடன்படிக்கை? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உடன்படிக்கை பண்ணுகிறது யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். என்ன உடன்படிக்கை பண்றாங்க? வாழ்விலும் சாவிலும் தாழ்விலும் உயரத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் கர்த்தர் நம்ம வைக்கிற எல்லா நிலையிலும் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு உண்மையா இருப்பேன்ட்டு யார் உடன்படிக்கை பண்றது? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் உடன்படிக்கை பண்றாங்க. இங்க அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. குடும்ப வாழ்க்கை, ஒரு ஃபேமிலி என்று சொல்லும் போது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது நம்ம நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனா பிப்ளிக்கல் அதுதான். பரிசுத்தவான்கள் அப்படிதான் நடத்தினார்கள். அப்ப அம்மா அப்பா என்ன பண்ணோம், ஓரம் கட்டினோமா? இல்ல, அம்மா அப்பாக்களுக்கு உண்டான எல்லா கனம் ஆனர் அது எல்லாம் யாருக்கு செலுத்தணும்? அம்மா அப்பாவுக்கு செலுத்தணும். அதுதான் பிப்ளிக்கல் சொல்லுது. நீ தேசத்தில் நன்றாக இருப்பதற்கு உன் தாய் தகப்பனை என்ன பண்ணு, நீ கனம் பண்ணுவாயாக. நீ நல்லா இருக்கிறனா உங்க தாய் தகப்பனை என்ன பண்ணு, நீ கனம் பண்ணு. நீ நல்லா இல்லாம போனா உன் தாய் தகப்பனை என்ன பண்ணாத, நீ கனம் பண்ணாத. ஆனா உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா யாருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு தான். இங்க லாபன் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன், நீங்க கவனிங்க அந்த வார்த்தையை. 49 வாசிப்பா. அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை விட்டு மறைந்த பின். லாபான் இப்ப என்ன பண்றாருப்பா? சொல்லுப்பா. ஒரு ஃபேமிலில இருந்து வெளில போறாருப்பா. நாம் ஒருவரை விட்டு என்ன பண்ண போறோம்? பிரிஞ்சு போக போறோம். ஆனா யாரு இருக்க போறது? நீங்க தான். உங்க குடும்ப வாழ்க்கைக்கு யாரு சாட்சி? கர்த்தர் தான் சாட்சி. நீங்க தான் உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறீர்கள். நீங்கள் தான் என்னது சாட்சி என்று அந்த கல்லை வைத்து என்னவா நிறுத்துறாங்க? அவங்க மிஸ்பாவில் வைத்து அந்த கல்லை சாட்சியாக வைக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் அதில் இருக்கிற ஒரு 2 வார்த்தையை நீங்க பாருங்களே. 49ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க. அப்ப யாரு கண்காணிக்கிறது ஃபேமிலிய? சொல்லுங்க. கர்த்தர் கண்காணிக்கணும். நல்லா கவனிங்க. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம குடும்பங்கள் என்று சொல்லும் பொழுது மாமனார் மாமியார்கள் இருக்கட்டும், ஆனால் குடும்பத்தை யார் கண்காணிக்கணும் பார்த்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்குது, கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று என்ன பண்ணுவாரா? கண்காணிக்க கடவர். பார்த்துனே இருக்கார் ஃபேமிலி லைஃப. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு யாரு சாட்சி பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் சாட்சி. கர்த்தர் தான் சாட்சி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கும் நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய ஃபேமிலிஸ்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஏன் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வருது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ திருமணத்தில் இணைக்கிறதுக்கு முன்பாக ஒருத்தர் விரும்புகிறாங்க, லவ் பண்ணுறாங்க வச்சுக்கிங்களேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் திருமணத்துக்கு முன்பாக அவர்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்துகிறாங்க, அவர்கள் காதல் வயப்படுறாங்க. இப்போ வெளியில் போகிறாங்க. வெளியில் போகும்பொழுது அந்த பாப்பா என்ன சொல்லும், பின்னாடி உட்காந்துக்கிற பாப்பா நல்லா இருந்தால் கூட இது தலை கொஞ்சம் கேராக இருக்கிற மாதிரி இது பண்ணோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நல்லா தான் இருக்கும், ஆனால் தலை கொஞ்சம் கேராக இருக்கிற மாதிரி பண்ணணும். உடனே என்னம்மா பண்ணுவார், பைக்கை உடனே வச்சு, இந்த 1 நிமிஷம் டார்லிங் நான் போயிட்டு வரேன். 1 நிமிஷம். ஐயோ, உனக்கு தலைவலி வந்தால் எனக்கு என்ன ஆகிடும்? தலை வெடிச்சிடும். உனக்கு தலைவலி வந்துச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும்? தலை வெடிச்சிடும். உடனே என்ன பண்ணார், ஓடி போயிட்டு கடையில் போயிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து என்ன பண்ணுவார், குடிப்பா, ஐயோ தலை வலிக்குதப்பா. எப்போங்க இது? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணப்பா, அல்லது நிச்சயதார்த்தம் கூட வச்சுக்கோங்களேன். நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் என்னப்பா,
இதெல்லாம் எப்போ இருந்துச்சுங்க? அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒருத்தர் நேசிக்கும் பொழுது அந்த பொண்ணுடைய பாரம் எல்லாம் யார் பாரமா தெரிஞ்சிச்சு? சொல்ல மாட்டீங்களாமா? அந்த கணவனுடைய பாரம் எல்லாம் யார் பாரமா தெரிஞ்சிச்சு? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்து வச்சுட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இப்போ உடன்படிக்கை பண்ணிட்ட பிறகு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நாளாக என்ன யோசிக்கிறோம் பாத்தீங்கன்னா, என்னப்பா இவ்வளவு லோடு, நம்மளே எல்லா லோடையும் சுமந்து நிற்கிறோமே. ஒரு நாள் அந்த லோடு என்ன தெரியல, நமக்கு இன்பமா இருந்துச்சு. ஏம்மா? அளவில்லாத அன்பு. எப்பமா? திருமணத்துக்கு முன்பு. என்னது? ஓ மை டார்லிங், ஆண்டவர் என்ன அழகான மனைவி எனக்கு கொடுத்துட்டாரு. சே, இப்படிப்பட்ட மனைவி தான்ப்பா எனக்கு கிடைக்கணும். எப்பப்பா? கல்யாணத்துக்கு முன்பு. கல்யாணத்துக்கு பின்பு ஐயோ இது வந்ததுல இருந்து என் தலையெல்லாம் வலிக்குதுப்பா. நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன், அதே பொண்ணு தானங்க, பொண்ணு எதுனா மாறிச்சா? இல்லை. அதே கணவர் தானங்க, மாறல. அப்போ 2 பேருக்குள்ள என்ன இல்லை? இப்போ முதல்ல பாரத்தை சுமந்தப்பா. ஏன்? ட்ரூ லவ், உண்மையான அன்பு, இருதயத்திலிருந்து அப்படி என்னது பிச்சுக்கிட்டு வெளில வர அன்பு. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு? இப்ப பாத்தீங்கன்னா அன்பு போயிடுது. அன்பு என்ன ஆகுது? ஆண்டவர் கூட சொல்லி வச்சுக்காரு, அன்பு என்ன பண்ணுமா? தனிந்து போகும். இல்ல இப்ப ஏன் ப்ராப்ளம் ஏற்படுது ஃபேமிலிக்குள்ள? எதுக்கத்தாலும் நோயின்றாங்க பாரு, எதுக்கத்தாலும் பிரச்சனை, எதுக்கத்தாலும் சண்டை, எதுக்கத்தாலும் என்னது பிரச்சனை வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள எது போயிடுதுமா? அந்த அன்பு இல்லை. ஆரம்பத்தில் இருந்த அன்பு, ஆரம்பத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு அன்பு, இப்போ அது என்ன ஆயிடுச்சு? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அது காதலா இருக்கட்டும் அல்லது என்கேஜ்மெண்டா கூட இருக்கட்டும், 10 ஃபோன் பண்ணுவோம். 10 ஃபோனு. என்னம்மா பண்ற? எப்போ? நைட்டு 10 மணி ஆயிடுச்சு வச்சிங்களா, ஒரு ஃபோன் பண்ணி என்னம்மா பண்ற? என்ன பண்ணுவாங்க நைட் 10 மணிக்கு? சொல்லுமா, தூங்க தான் போறாங்க. என்னம்மா தூங்கிட்டியாம்மா? தூக்கம் வருதாம்மா? எப்பம்மா? கல்யாணத்துக்கு முன்பு. கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஃபோன் பண்ண, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணியாம்பா உயிரை தின்னுக்கிற? டிராவலில் இருப்பேன், உனக்கு தெரியாதா? நான் ஆஃபீஸில் இருப்பேன்னு தெரியாதா? இதே ஆஃபீஸ் இதே டிராவல் எப்போ இருந்துச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்போ இருந்துச்சு அன்பு, இப்போ ஏன் இல்லை? ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்பு என்ன ஆயிடுச்சு? நல்லா வசனத்தை நல்லா புரிஞ்சுக்க. நாள்பட வருடங்கள் போக 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 பார்த்தீங்கன்னா அன்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தனிஞ்சு போகும், அன்பு குறைஞ்சு போகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் இருந்த அன்பு என்ன இல்லை, இப்போ இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க லாபானா தான் எச்சரிக்கிறாரு, நீ என் பிள்ளைகளை என்ன பண்ணுவ? நீ துரத்திடுவ. ஏன்னா இப்போ உன் கண்ணுக்கு அவ எப்படி இருக்கிறா? பிரியமா இருந்தா. உன் கண்ணுக்கு அவ எப்படி இருக்கிறா? பிரியமா இருக்கிறான். பிரியமா இருந்ததுனால தான் என்ன பண்ண, இத்தனை வருஷம் நீ என் கூட வேலை செஞ்ச. ஆனா இப்போ வருஷங்கள் போது, இப்போ லாபான் சொல்ற அந்த வார்த்தை நீங்க பாருங்களேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 29:20 வசனத்தை வாசிப்பா. 29:20. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவன் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக. எத்தனை வருஷம் வேலை செஞ்சான்? 7 வருஷம். ஆனா பிரியமாக இருந்துச்சுனால என்ன ஆயிடுச்சு? பாது கொஞ்ச நாள். எப்படிமா தெரிஞ்சது? கொஞ்ச நாளா இருந்துச்சான். 7 வருஷம் வேலை செய்யறான். ஆனா ராகேல் மேல இருந்த அந்த பிரியம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்ச நாளா தெரிஞ்சு போச்சு அவளுக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்னைக்கு இன்னொரு வசனத்தை வாசிங்களேன்.
27 வாசிப்பா. 26 27 வாசிப்பா. அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளவேலை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவளுடைய 7 நாளில் நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காக நீ இன்னும் 7 வருஷம் எடுத்து. எத்தனை வருஷமா வேலை செய்யறான்? 7. அங்க ஒரு 7, கிட்டத்தட்ட 14 வருஷம். ஆனா 14 வருஷம் அவனுக்கு எப்படி போயிடுச்சா? ஜாலியா போயிடுச்சு. ஏன்னா யார் இருக்கிறது அங்க? ராகேல் இருக்கா. ஆஹா, என் கண்ணுக்கு பிரியமானவள் இருக்காப்பா, அவளை பார்த்துக்கினே வேலை செஞ்சேன்னா என்ன ஆயிடும்? எனக்கு நாட்கள் சீக்கிரமா போயிடும், இன்பமா இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன், நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 29 வாசிப்பா. 30ஆம் அதிகாரம் 28 29. அந்தபடி யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். 30ஆம் அதிகாரம் 28 29. உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். உன் சம்பளம் இன்னதென்று சொல், நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தையின் இடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, எத்தனை வருஷம் அங்க வேலை செய்யறான்? 14 வருஷம். ஓவரால் 20 வருஷம் வேலை செய்யறான். 14 வருஷம் வேலை செஞ்ச பிறகு அவன் கேட்கிறான், உன் சம்பளம் இன்னதென்று சொல், நான் அதை தருவேன் என்று. எப்போங்க? இப்போ அப்பாயின்மெண்ட் வேலைக்கு போறீங்க, போனோன்னு நம்ம என்ன கேட்போம்? ஃபர்ஸ்ட் எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? அவன் ஒரு எஸ்டிமேஷன் வச்சிருப்பான், 25,000 ரூபாய் தரேன்ட்டு. ஆனா 14 வருஷம் வேலை செய்யறான், எது பிக்ஸ் பண்ணலங்க? சம்பளமே இல்லாம வேலை செய்யறான். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம 5 நாள் 10 நாள் செஞ்சா கூட என்ன பண்ணுவோம்? கரெக்டா போய் அந்த 10 நாள் சம்பளத்தை என்ன பண்ணுவோம்? வாங்கிட்டு வந்துடுவோம். இவன் எத்தனை வருஷங்க வேலை செய்யறான்? 14 வருஷம் வேலை செய்யறான். ஆனா எது இல்லை? நீங்களும் நல்லது என்ன பண்ணிருப்போம்? 14 வருஷம் வேலை செஞ்சு சம்பளம் தரலன்னு என்ன நினைச்சிருப்போம்? விட்டுருவோமா? ஆனா 14 வருஷம் வேலை செய்யறான், சம்பளமே வாங்கல. ஏங்க வாங்கல? அங்க யார் இருக்கிறது? யாருமா இருக்கிறது அங்க? பிரியமானவள். அதான் அங்க எழுதப்பட்டிருக்கு. அவன் மேல் வைத்த பிரியத்தினால அந்த வருஷமே அவனுக்கு எப்படி ஆயிடுச்சு? கொஞ்சமாச்சு. இப்போ லாபான் அங்க எழுதுகிறார், என் பிள்ளைகளை நீ துரத்தி விடாதபடிக்கு. லாபானுக்கு தெரியும், என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, நாள்பட கணவன் மனைவியுடைய அன்பு என்ன ஆயிடும்? தனிஞ்சு போயிடும், குறைஞ்சி போயிடும். நல்லா கவனிங்க, நாள் ஆகத்தான் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு என்ன பண்ணணும்? கூடணும். நல்லா கவனிங்க, நாள் ஆக நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல நீங்க நடந்துக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த அன்பை விட நாள் போக போக, வருடங்கள் போக போக நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா, அந்த அன்பு என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக கூடணுமே தவிர குறையக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க நல்லா கவனிங்க, இன்றைக்கு நீங்கள் குடும்பத்தை பாருங்களேன். ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாங்க? எப்படிங்க இருந்தாங்க? அன்பு தான். ஆனா போக 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 என்ன ஆச்சு? அன்பு போயிடுச்சு ஃபேமிலியில. ஆனா நல்லா கவனிங்க, உங்கள் குடும்பத்திலையும் என் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா கல்லாக ஒரு சாட்சியாக இருக்காது. என்னதுக்கு சாட்சி பார்த்தீங்கன்னா, உங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு கூடணுமே தவிர ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுங்க? குறைஞ்சிடக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு இதில் ஒன்று பார்த்தேன். நம்ம அது இந்து பேக்ரவுண்ட் ஃபேமிலி, அதெல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஏஜ்டு பீப்புள், above 60 and above 70 இருக்கலாம் அவங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பெட்ரிட்டன், படுக்கைக்கு போயிட்டாங்க அந்த அம்மா. அதாவது படுக்கையில் தான் எல்லாமே. இந்த பார்த்தீங்கன்னா above 70 ஆயிடுச்சு. அது அவர் அதை சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த அறைக்குள்ளே அவங்க மனைவி படுக்கையில் இருப்பாங்க. அவர்கள் எழுந்து நடக்க முடியாது, ஒன்லி பார்வை பேச்சு தான்.
இவர் ஒவ்வொரு அந்த காஃபின்னா இவர் தான் எடுத்துன்னு கொடுப்பாராம். வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க, மருமக்கள்மா இருக்காங்க, பேரப்பிள்ளைகள் இருக்காங்க. ஏதாவது ஒரு காஃபி கொடுக்கணும்னா அவர் தான் போய் என்ன பண்ணுவாரா, கொடுப்பாராம். டிஃபன் கொடுக்கணும்னா அவர் தான் என்ன பண்ணுவாரா, போயிட்டு என்ன பண்ணுவாரா, படுக்கையிலே அவங்களுக்கு என்ன பண்ணுவாரா, ஊட்டி விடுவாரா. லஞ்சா அவர் தான் போவாரா. நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணுவாரா, அவர் தான் போவாரா. யாருமே என்ன பண்ண மாட்டாரா, அனுப்ப மாட்டாரா. யாரு, அந்த ஐயா. வயசு பார்த்தீங்கன்னா அவருக்கு 70, அவருக்கு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான். அப்போ அவரை கேட்குறாங்க, எப்படிங்க நீங்கள் காலையில் போகிறீங்க, டீக்கு போகிறீங்க, டிஃபன் போவீங்க, லஞ்சுக்கு போகிறீங்க, டின்னருக்கு போகிறீங்க, ஈவினிங் போய் உட்காந்துட்டு அவங்களோட கூட பேசிட்டு வரீங்க, எப்படி உங்களை இந்த ருட்டீன் ஒர்க்காக செய்ய முடியும்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைம்மா. அந்த வயசான அந்த நபர் சொல்கிறாரு, நான் என் மனைவி என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக நேசிக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யார் யார் இருக்கா அந்த வீட்டில்? மருமகள்மார்கள் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, பேர பிள்ளைகள் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்கலாம். இவரு யார், வயசானவர். ஆனால் இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இவர்கள் போய் கொடுத்தாலும் கூட, யாருங்க, மருமகள், பேர பிள்ளை, மகன், இவர்கள் போய் அவங்க கிட்ட கொடுத்தா கூட, நான் போய் கொடுக்கும்பொழுது அவங்க முகத்தில் என்ன ஏற்படுமா, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. நல்லா கவனிச்சு பாருங்க, இது ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலி இல்லை. இது எந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ஒரு இந்து பேக்ரவுண்ட் ஃபேமிலி. அதை இதில் பார்த்தேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்போ வயது ஆக ஆக கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பாண்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு இன்னும் பெருகி கொண்டே போகுமே தவிர தனிஞ்சு போகவே கூடாது. இதுக்கு யாரு சாட்சி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து நமக்கு என்ன இருக்காரு, சாட்சி. அதான் அந்த கல்லை லாபான் வைக்கிறான். இந்த கல்லு தான் ஏன் சாட்சி, நான் போயிடுவேன், மாமனார் தான் நான் போயிடுவேன், ஆனா ஒருவேளை என் குமாரத்திகளை நீ துரத்தி விடலாம், ஆனா இதுக்கு யார் சாட்சி, கர்த்தர் சாட்சி. இன்னைக்கு அருமையான கணவன் மனைவிகள, உங்க மனைவி மேல எவ்வளவு அன்பு கூறுறீங்க சொல்லுங்க. அவங்களுடைய தியாகம் விலையேறப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க மனைவி உங்கள் கணவன் மேல என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்க. அடுத்தது தான், நெக்ஸ்ட் தான் எல்லாமே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நீ ஏன் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள என்ன இல்லைங்க, அன்பு கூறுது இல்லை. இப்போ கணவன் மனைவிக்குள்ள என்ன இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் இல்லை, பிஸி ஆயிட்டோம். இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, கடமையை செய்கிறோம், ஆனால் எது இல்லை பார்த்தீங்கன்னா, உள்ள அன்பு இல்லை. நீங்கள் 1000 கடமை செய்யலாங்க அவங்களுக்கு, ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா, உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தையிலேருந்து புறப்படுகிற ஒரு அன்பான ஒரே ஒரு வார்த்தை தான். தேவனுக்கு மகிமை உண்டு. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அதுதான் மிஸ்ஸிங்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சரியா பேசுறதே இல்லையங்க, உட்காந்து டைம் எடுத்து பேசுறதே இல்லை. இன்னைக்கு அதனால தான் நிறைய பிரச்சனை. நல்லா கவனிங்க, உங்க குடும்ப வாழ்க்கை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற வாழ்க்கைக்கு ஒருத்தர் சாட்சியா இருக்கிறாரு. மிஸ்பாவிலே ஒரு கல்லை நிறுத்தி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் குடும்பங்களை புதுப்பிக்கணும். உங்க மனைவியை நேசிங்க, உங்க கணவரை நேசிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருங்க, அன்பா இருங்க. ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுங்க, தாங்கி பிடிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் கண்காணியா இருக்கிறாரா. கர்த்தர் என்ன பண்றாருப்பா, பார்த்துனே இருக்காரு. மாமனார் பார்க்க மாட்டார், மாமியார் பார்க்க மாட்டாங்க, ஆனா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பார்த்துனே இருக்காரு. எதை பார்க்கிறாரு பார்த்தீங்கன்னா, உன் மனைவி உன் கணவன் மேலே வைக்கிற அன்பை யார் வாட்ச் பண்ணினே இருக்கா, கர்த்தர் பார்த்துனே இருக்காரு. அதான் உடன்படிக்கை. அதுக்கு தான் கல்லை நிறுத்துறாங்க. அங்க இதுதான் சாட்சி, நான் போறேன், இந்த கல்லு தான் சாட்சி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் எப்படி இருங்க, சொல்ல மாட்டீங்களா, வம்பா இருக்காதீங்க, அன்பா இருங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் எப்படி இருங்க, அன்பா இருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பார்த்துருக்குங்க, லவ் பண்றதுக்கு முன்னாடி இருந்த அன்பும்
கல்யாணம் ஆன ரெண்டு மூணு வருஷத்துல காட்டுற அன்பம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசத்தை பார்த்துட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் காரியம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 31:44 கல்லை நிறுத்தினார்கள். குடும்ப உறவுகளுக்குள்ளே கர்த்தர் எப்படி இருக்காரு? ஒரு சாட்சியா இருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் வாசிக்கலாம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 4:25. அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். நல்ல கவனிங்க. அப்பொழுது சிப்போரால் ஒரு கருக்கான கல்லை என்ன பண்றா? எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு எப்படிப்பட்ட மனுஷன்? இரத்த சம்பந்தமான மனுஷன் என்றால். நீங்க வாசிங்க 24ஆம் வசனம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது வழியிலே கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை என்ன பண்ண போகிறாரு? கொல்ல பார்க்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சம்பவத்தை, சிப்ரல் என்றால் ஸ்பேரோ, குருவின்னு அர்த்தம். சிப்ரல் நிறைய கொண்டாடப்பட்டிருக்க மாட்டாங்க. பைபிள்ல பார்த்தீங்கன்னா சிப்ரல் சில குறுகின இடத்துல தான் வராங்க. ஆனா இப்போ மோசே தான் பெரிய லீடர், நடத்தி கொண்டு வருகிறார் அந்த கூட்டத்தை. இப்ப மோசே கடந்து வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட சொன்னது யார் பாத்தீங்கன்னா கர்த்தர் தான் சொல்றாரு, இந்த ஜனங்கள் என்ன பண்ண எனக்கு ஆராதனை செய்யும்படியாக கொண்டு போன்றாரு. இப்ப கொண்டு போக சொன்ன கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவனை கொல்லும்படியாக என்ன பண்றாரு? எதிர்பட்டு நிற்கிறார். இப்போ சிப்போரால் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு கருக்கான கல்லை எடுத்து பிள்ளையுடைய நுனித்தோலை என்ன பண்றாரு? அறுத்து அதை போட்டு, இது இரத்த சம்பந்தமான சாட்சி. நல்ல கவனிங்க. கல் எதற்கு அடையாளம், கல் எதற்கு சாட்சி பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் அந்த சம்பவத்தை. முதல்ல நம்ம குடும்ப வாழ்க்கையை குறித்து, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை குறித்து யார் சொல்லணும்? சாட்சி கர்த்தர். ரெண்டாவது நம்ம பிள்ளைகளை குறித்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி இருக்கணும். இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா 8ஆம் நாளில் என்ன பண்றாங்க? பிள்ளைகளை விருத்த சேதம் பண்றாங்க. பழைய ஏற்பாடுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எழுதப்பட்ட ஒரு காரியம். பிறந்த பிள்ளை 8ஆம் நாள்ல என்ன பண்ணுனே? விருத்த சேதனம் பண்ணு. அப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் நாளில் என்தார்பின் என்கின்ற ஒரு அந்த சரீரத்தில் ஏற்படுகிற புண்களை ஆற்றக்கூடிய ஒரு சுரபி உள்ளிருந்தே சுரக்குன்றாங்க. பிறக்கிற 8ஆம் நாளில் அது சுரக்கும், என்தார்பின் சொல்றாங்க. இந்த 8ஆம் நாளில் இவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்றது பழைய ஏற்பாடுடைய கட்டளை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப மோசே இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். யாருக்கு என்ன பண்ணலங்க? சொல்லுங்க. விருத்த சேதனம் யாருக்கு பண்ணல? மோசே குழந்தைக்கு பண்ணல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கட்டளை வாங்கினவர் யாரு? மோசே. ஆனா மோசேவுடைய குழந்தைக்கு என்ன பண்ணலங்க? விருத்த சேதனம் பண்ணல. இப்ப மோசையை கொல்ல கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்பட்டு நிற்கிறார். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகளோடு கூட கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். இந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கான உடன்படிக்கை. ஆண்டவருக்கு என்ன உடன்படிக்கை பண்றாங்க? பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளையை நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்கு என்று வளர்ப்பேன். இந்த பிள்ளையை நான் யாருக்கு உபயோகப்படுத்துவேன்? கர்த்தருக்கு என்று நான் உபயோகப்படுத்துவேன். நீங்க அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு பிள்ளைகள் எதுக்கு கொடுத்திருக்காரு? சொல்லுமா, எதுக்குங்க பிள்ளையை கொடுத்திருக்காரு? இந்த பிள்ளை யாருக்கு என்று? கர்த்தருக்கு என்று. இனி எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பாதையிலே இல்லாம இருக்காங்க. எவ்வளவு பிள்ளைங்க ஒரு காலத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளைகள். ஆனா இன்னைக்கு என்ன இல்லை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வழியிலே இல்லை. இப்ப நல்லா கவனிங்க. ஏதோ ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு,
ஏதோ படிக்க வச்சேன், ஏதோ வளர்க்க வச்சேன் இல்லைங்க. பிள்ளையை எங்க கொண்டு போய் நிறுத்தணுமா? உங்க கையில உங்க ஆண்டவர் பிள்ளையை கொடுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா, எதுக்கு தெரியுங்களா? 2 1 3 4 5 பேரையும் கொண்டு போய் எங்க நிறுத்தணும் சொல்லுமா? தேவனுக்கு முன்பாக, கர்த்தாவே எனக்கு 5 பிள்ளைகளை கொடுத்தீங்க, 5 பிள்ளையும் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். கர்த்தாவே எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தீங்க, இதோ 2 பிள்ளைகள் உங்க சமூகத்துக்கு முன்பாக நான் என்ன பண்றேன், கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். கர்த்தாவே 1 பிள்ளையை கொடுத்தீங்க, இந்த 1 பிள்ளையை நான் என்ன பண்றேன், கொண்டு வந்து தேவ சமூகத்துல நிறுத்துகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ பிள்ளையை கொடுக்கிறாரு, வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம், அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமே. அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்தது எந்த காலேஜ், அடுத்தது எந்த ஸ்கூலு, இதெல்லாம் யோசிக்கிற நமக்கு இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்ற யோசனை இல்லை. பார்த்தீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தகப்பன் தாய்மார்களே, என்றைக்கு இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் ஒரு நாள் சொல்லி ஆகணும். நீங்கள் வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகத்துல. யோபு என்ன சொல்றாரு பாருங்களேன். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 4ஆம் வசனத்தை பார்ப்பா. 4ஆம் வசனத்துல வாசிப்பா. அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து, அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். யார் அழைப்பார்கள்? சகோதரி. யார் அழைக்கிறது? அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிமார்களை என்ன பண்ணுவாங்களா, அழைப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. யோபுடைய பிள்ளைகளை குறித்து சாட்சி பாருங்க. பிள்ளைகள் எப்படிங்க இருக்காங்க? விருந்து பண்ணாங்கன்னா என்ன பண்றாங்க, எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அப்படி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யோபு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பாண்ட பாருங்களேன். நீங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிக்குள்ள என்ன இருக்குதுங்க, ஒரு பாண்ட் இருக்குது. இவங்க விருந்து பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சகோதரிமார்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க. சகோதரிமார்கள் விருந்து பண்ண யாரை கூப்பிடுறாங்க? யோபுடைய பிள்ளைகளை கூப்பிடுறாங்க. நல்லா கவனிங்க. உடன் பிறந்தவர்களுக்குள்ள என்ன இருக்குது பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குது. நீங்க அதான் அங்க எழுதப்பட்டிருக்கு, தன் தன் வீட்டில விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி என்ன பண்ணுவாங்க, அழைப்பார்கள். யோபுடைய பிள்ளைகளை குறித்து சாட்சியை பாருங்களேன். அவங்க பிள்ளைகள்லாம் எப்படிங்க இருக்கிறாங்க, ஒரு ஐக்கியமா இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு 2 பிள்ளை, 2 என்னக்குது, வலதுபுறம் ஒண்ணுக்குது, இடதுபுறம் ஒண்ணுக்குது. 5 பிள்ளை, 5 என்னக்குது, 5 மூலையில் இருக்குது. என்ன இல்லை, சந்திக்கிறதுக்கு என்ன இல்லைங்க, டைம் இல்லை. ஐக்கியப்படுத்துவீங்க என்ன இல்லைங்க, டைம் இல்லை. ஆனால் இவங்க யோபுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் பாருங்களேன். எதுக்கு பிள்ளைகளை கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்குள்ளே என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, 2 3 4 5 ஒரு அந்த ரிலேஷன், அந்த பாண்ட், அந்த ஒன்னஸ் இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க வாசிங்க 5ஆம் வசனத்தை வாசிக்கல. விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலியில் செலுத்துவார். இந்த பிரகாரமாக யோபு நாட்களில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு தகப்பனுடைய வேலை, ஒரு தாயுடைய வேலையை குறித்து அந்த 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி யோபு என்னங்க செய்யறான், அவங்கள பரிசுத்தப்படுத்துகிறான். அடுத்தது அதிகாலமே எழுந்து சர்வாங்க தகன பலிகள் என்ன பண்றான், செலுத்துகிறான். பிள்ளைகளை குறிச்ச ஒரு கண்காணிப்பை நீங்க பாருங்க. யோபு வாழ்க்கையில பிள்ளைகளை வாட்ச் பண்ணினே இருக்கிறான். பிள்ளை எங்க போகுது, பிள்ளை எங்க வருது, என்ன பண்றான், யாரோட பேசின்னு இருக்கான், யாரோட பழகுறான், யாருங்க கண்காணிக்கிறது சொல்லுங்க? யோபு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி கண்காணிக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா பின்னாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது, யோபு
பிள்ளைகள் எல்லாம் இழந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன பண்றான்? அவன் பெற்றுக்கொள்கிறான். நல்லா கவனிங்க அருமையானவர்களே, ஒரு தாய் தகப்பனுக்கு இருக்க வேண்டிய முதல் கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் என்ன பண்றாங்க? உங்க பிள்ளைங்க என்னமா பண்றாங்க சொல்லுங்க. எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன பண்றாங்க? சில பேருக்கு சொல்லுவாங்க பாரு, பிள்ளைங்கம்மா அது எங்கன்னா போயிட்டு வந்து சுத்தி நிற்குங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது எப்போ வரன்னு தெரிலங்க, எப்போ தெரிலங்க. அப்போ அம்மா அப்பா எதுக்குமா நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க? எப்போ வந்தான்னு தெரில, எப்போ போனால் தெரியல. எதுக்கு அம்மா அப்பா? நீங்கள் ரெண்டு பேரும் வெளில போயிட வேண்டியது தானே. அவன் எப்போனா போயிட்டு எப்போனா வரட்டும். ஏங்க பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க? தாய் தகப்பன் என்ன பண்ணுறது இல்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாய் தகப்பனுடைய வேலை வந்து ரொம்ப முக்கியம். ஏதோ 2 பிள்ளைகளை கொடுத்தாரு, நல்லா படிக்க வச்சிட்டேன் பாஸ்டர். என்ன பண்றாங்க? நல்லா அவனுக்கு சேர்த்து வச்சிட்டேன். ஆனா வாழ்க்கை பூஜ்யம் ஆயிடுச்சுன்னா என்னங்க பிரயோஜனம்? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பிள்ளைகளை குறித்து ஒரு கண்காணிப்பு அவசியங்க, எப்பொழுதும் இருக்கணும். ஆண்டவருக்கு அதே மாதிரி பெரியவங்க, நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். ஜான் கூட வீட்டில் நானும் அம்மா ஒய்ஃப் பேசிட்டு போது சொல்றேன், பெரியவங்க பேசுறது அவங்களுக்கு என்ன வேலை போ. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களை எங்க வச்சுக்கிறாங்க? பெரியவங்க பேசுறதுல சின்ன பிள்ளைங்க நிற்கிறது. இதெல்லாம் அதை பார்க்குது. நாளைக்கு இது ஒரு நாள் வளர்ந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நீங்க வயசான போது உங்க மத்தியில் நின்று உங்களை என்ன பண்ணோம்? ப்ளேம் பண்ணோம். அதான் சொல்லுவாங்கல்ல, மூத்தோருடைய பெரியவருடைய ஸ்தானத்தில் என்ன பண்ணாதீங்க, நிற்கவே கூடாது. பெரியவங்க பேசுறாங்களா, சின்ன பிள்ளைங்களை ஓரம் கட்டணும். இன்னைக்கு நமக்கு வாயை யார் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க தான். நீ பேசுறா, நீ பேசு. ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் சீரழிவார்கள். உங்க ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தாங்களா, பெரியவங்க இருக்கிற இடத்துல பிள்ளைங்களை வச்சு பேசவே கூடாது, தள்ளி ஓரம் கட்டுங்க. உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு கண்காணிப்பு இருங்க, என்ன பண்றாங்க, ஏதை பண்றாங்க. சில இடத்துல பார்ப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பம், நீங்க நம்ப மாட்டீங்க, சின்ன குழந்தைங்க பச்சையா பேசுது, அம்மாக்க ரசிச்சிருக்காங்க. பச்சையா பேசுதுங்க, ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலி பச்சையா பேசுது. அம்மா கேள்றா கேள்றா கேள்றா, சின்ன பிள்ளை. இவன் அப்படியே கேட்டுனே வருவான் பார்த்தீங்களா, நாளைக்கு ஒரு நாள் உன்னை கேட்பான், பச்சையா கேட்பான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா சும்மா இல்லை, நீ பாட்டுன்னு ஏதோ நடத்தின்னு போகலாம், இல்லை, கண்காணிச்சுனே இருக்கணும். நாளைக்கு அதை செய்வாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன், அந்த தாயார் கை தட்டிக்கிறது நான் பார்த்துருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட குடும்பம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்கள் கையில் ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துருக்கிறாரா, பிள்ளைகள் என்ன பண்ணணும்? கண்காணிச்சுனே இருக்கணும், வாட்ச் பண்ணினே இருக்கணும். ஏன் கொடுத்தாருங்க? இங்கே படிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேர பிள்ளையை பார்த்துட்டு போகிறதுக்கா? நீ போகிறதுக்கு இல்லைங்க, அந்த பிள்ளையோடு கூட எங்கே போய் நிற்கணும்? ஒரு காலத்தில் நீ தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு கவலை இல்லை, பிள்ளை எங்கே போதோ ஃப்ரெண்டோட போயிட்டான். யார் கூட போய்க்கிற? பெண் பிள்ளை ஃப்ரெண்டோட, கேர்ள் ஃப்ரெண்டோட போயிட்டா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வேதம் அதான் சொல்லுது, சிப்பரால் ஒரு கருக்கான கல்லை எடுத்து நுனித்தோலை வெட்டி என்ன பண்ற பார்த்தீங்கன்னா, ரத்த சம்பந்தமான புருஷன். அங்கே மோசே தவறுகிறார், நியாயப்பிரமாணத்தை பெற்றவர் அவர் தான். அவருக்கு என்ன பண்ணல, அவரு உடன்படிக்கை பண்ணு நினைவு இல்லை. ஆனா யார் நினைவுபடுத்துறது? சிப்பரால். ஒன்று புருஷன், இல்லைன்னா மனைவி. யார் மேல கண்காணிச்சுனே இருக்கணும்? பிள்ளைகள் மேல. பெரிய ஊழியக்காரர் தான் மோசே, ஏன்னா அவர் அங்கே மிஸ் பண்றாரு. ஆனா யார் அதை பிடிச்சி நிக்க வைக்கிறது? சிப்பரால் நிக்க வைக்கிறாங்க. இல்லை வச்சுக்க, மோசே அடிபட்டிருப்பார். ஏன்னா தூதன் என்ன பண்றா, கொல்றதுக்கு யாரை எதிர்பார்த்து நிற்கிறான்? மோசே எதிர்த்து நிற்கிறான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பதான் அந்த கருக்கான கல்லை வைத்து சொல்றாங்க ரத்த சம்பந்தமான புருஷன். அப்ப நீங்க நல்லா வச்சுக்க. 2வது ஒரு கல் எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகளை குறித்து கல் என்ன சொல்லணும்? சாட்சி சொல்லணும். உங்க பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து தேவனாகிய கர்த்தர் கல்லாக இருக்கிறபடினாலே அவர் என்ன கொடுக்கணும்? சாட்சி கொடுக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் யோபு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 3வதாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால்,
யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கலாம். 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26, 27. இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகே இருந்த கல்வாரி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி இதோ இந்த கல் நமக்கு சாட்சியா இருக்க கடவுள். இந்த கல் நமக்குள்ள என்னவா இருக்க கடவுள். பாருங்க, அங்கேயும் ஒரு கல்லை நிறுத்துறாங்க. என்ன கல் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இது சாட்சியாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எதற்கு சாட்சியாக அந்த கல்லை வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாசிக்க 15ஆம் வசனத்துல கடைசி பகுதியை வாசிப்பா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே என்ன பண்ணுவோம், சேவிப்போம். நீங்க அதே வசனத்துல இன்னொரு வசனத்தையும் வாசிப்பா, அதே அதிகாரத்துல 19 வாசிப்பா. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். என்ன சொல்றாருங்க? சேவிக்க. நீங்க கர்த்தரை என்ன பண்ண மாட்டீங்க, சேவிக்க மாட்டீங்க. யோசுவா சொல்றாரு, இவ்வளவு அற்புதம் எல்லாம் பண்ணிட்டாருப்பா, எரிகோ உடைக்கிறாரு, யோர்தானை கடக்க வைக்க இவ்வளவு அற்புதம் செஞ்சுட்டாரு. செஞ்ச கர்த்தரை குறிச்சு யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் யாரை சேவிப்போம், கர்த்தரை சேவிப்போம். ஆனா சொல்லிட்டு அந்த ஜனங்களை குறிச்சு சொல்றாரு, வாசிப்பா. யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கர்த்தரை சேவி. அப்ப யோசுவாவுக்கு நல்லா தெரியுது, இந்த ஜனங்கள் நம்ம இருக்கிற வரைக்கும் சேவிப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க இவங்க. ஏன்னா மோசேக்கு என்ன பண்ணாங்க, அவங்க தண்ணி காட்டின ஆட்கள் அவங்க. இப்ப யோசுவா சொல்றாரு, இருக்கிற வரைக்கும் சேவிப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதல்களை உங்கள் பாவங்களை மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து. பாருங்க, நீங்க கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை என்ன பண்ணுவாரு, நிர்மூலமா. யோசுவா அந்த கல்லை எதுக்கு நிறுத்தினார் பாத்தீங்கன்னா, நீங்க திரும்பவும் கர்த்தரை என்ன பண்ணுவீங்க, நீங்க சேவிக்க மாட்டீங்க. அப்ப மூன்றாவது ஒரு கல் எதற்கு சாட்சி பாத்தீங்கன்னா, குடும்பமாக கர்த்தரை என்ன பண்ணணும், சேவிக்கணும். அல்லேலூயா. ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணணும், ஃபேமிலியா கர்த்தரை சேவிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். குடும்பமாக, அதாங்க சொல்றாரு, நீங்கள் கர்த்தரை சேவிக்காமல் போவீர்கள். யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றார். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம குடும்பமா, நம்ம மனைவியா பிள்ளையா எத்தனை பேர் இருக்காங்களோ, ஓல் ஃபேமிலி என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, கர்த்தரை சேவிக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சி. அதுக்கு தான் கல்லை நிறுத்துறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க இன்னொரு வசனத்தை வாசிப்பா, அதே அதிகாரத்துல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் 24 வாசிப்பா. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார். அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். என்ன சொல்றாங்க, கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிவோம். இப்ப நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க எப்படி சேவிப்போம் கர்த்தரை, குடும்பமாக சேவிப்போம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே சொல்றாரு, எகிப்து தேசத்துல ஒரு குழம்புகள் என்ன பண்ண போறது இல்ல, பின் வைக்கப்படுவது இல்லை. இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நீங்களும் நானும், நமக்கு ஒருத்தர் கல் சாட்சியாக நிற்கிறார். என்ன சாட்சி பார்த்தீங்கன்னா, நீங்க குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறீர்களா என்பதை யார் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர். குடும்பமா சேவிக்கிறாங்களா, குடும்பமாக ஆண்டுடைய வசனத்தை கேட்கிறாங்களா, குடும்பமாக ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன பண்றாங்க, இவர்கள் கீழ்ப்படுகிறார்களா என்பதை யார் பார்க்கிறது, கர்த்தர் சாட்சி. அதாங்க யோசுவா சொல்றாரு, ஒரு கல்லை நிறுத்தி கர்த்தர் இதுக்கு என்னது, சாட்சி. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதான் அங்க யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை சேவிப்போம், கர்த்தரை சேவிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் கல்லாக இருக்கிறார். எதற்கு பார்த்தீங்கன்னா, குடும்பமாக ஆண்டவரை சேவிப்பதற்கு தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்ம குடும்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார்.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வாசிக்கலாம் மல்கியாவின் புஸ்தகம், தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம், மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பாருங்களேன். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு, உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்றாயே. அவர் ஒருவனல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து என்ன வருங்க, எச்சரிக்கையா இருங்க. எதுக்கு படைச்சாரு? அவள்கிட்ட ஆவிதான் இருந்துச்சு. உப்புன்னு ஊதினார், என்ன பண்ணிருப்பாங்க? தேசம் ஃபுல்லா ஜனங்க வந்துட்டு இருப்பாங்களே. ஆனா ஏன் ஒரு கணவன் மனைவியை படைக்கிறாரு? எதற்காக? தேவ பக்தி உள்ள சந்ததி, ஒரு குடும்பம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமே. அதான் குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கணும், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கணும், குடும்பமாக கர்த்தரை பாடணும், குடும்பமாக ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? பார்த்தீங்கன்னா தேவனுடைய விருப்பம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய நாம் சில நேரத்தில் பலவீனத்து நிமித்தம் வீட்டில் யாரோ ஒருத்தர் வராம போறாங்க, அதை விடுங்க. மற்றபடிங்க உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் கரெக்டா கர்த்தரை ஆராதிக்கிறாங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நம்ம கையில ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காரு, அது 2, 3, 4 ஹோல் ஃபேமிலியா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஆராதிக்கணும். அதான் அங்கே வசனம் சொல்லுது. நிறைய பார்த்தீங்கன்னா மனைவி வருவாங்க, கணவர் இருக்க மாட்டாங்க. சில கணவர் இருப்பாங்க, மனைவி இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. சில இடத்துல பிள்ளைகள் இருப்பாங்க, தாய் தகப்பனர் இருக்க மாட்டாங்க. யாரை ஆராதிப்பதற்கு? கர்த்தரை. ஆனா கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்னு பைபிள் சொல்லுது. நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா கல் உடன்படிக்கை. தேவன் நமக்கு சாட்சி. குடும்பமாக நாங்கள் எங்க போயிட்டு வரோம்? ஆராதிப்பதற்கு போயிட்டு வரோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3ஆவதாக கல் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. எதற்காக? ஃபேமிலியா உட்கார்ந்து கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆராதிப்பதற்காக. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு நாம் முடிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 7. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கு நடுவாக நிறுத்தி, மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர். அதற்கு என்ன பேரிடுறாங்க? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். நல்லா கவனிங்க. 4வது பார்த்தீங்கன்னா குடும்பமாக யாருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க? கர்த்தருக்கு. எதுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க? இதுவரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ணாரு? உதவி செய்தார். மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக ஒரு கல்லை சாமுவேல் நிறுத்துறான். இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? அதுக்கு எதுக்கு பேர் வைக்கிறாங்க? எபனேசர். எபனேசர் என்றால் என்ன அர்த்தம்? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது இந்த குடும்பத்துக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா கர்த்தர் செய்த நன்மையில் நினைக்கிற நன்றியுள்ள இருதயம் தேவை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி நிறைந்த இருதயம் தேவைங்க. எதுக்குங்க? கர்த்தர் எனக்கு செய்த நன்மை நினைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் கையில ரொம்ப அடிபடுறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஒரு காலத்திலே கர்த்தர் அந்த பெலிஸ்தர் கையிலிருந்தெல்லாம் அவர்களை விடுவிக்கிறார். விடுவிக்க பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க சாமுவேல் அந்த கல்லை எடுத்து நிறுத்துகிறான். கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பாராட்டின இறக்கம், ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு செய்கிற நன்மை, ஆண்டவர் தான் செய்கிறார் எல்லாமே.
அந்த கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, எபினேசர் என்று சொல்லி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு என்ன செஞ்சாரு? உதவி செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்ணப்படுறாங்க? தாழ்த்தப்படுகிறார்கள். நீங்க எப்பெல்லாம் நன்றி சொல்றீங்களோ உங்களுக்கு விரோதமான சத்ரு எல்லாம் என்ன பண்ணப்படுவாங்க பாத்தீங்கன்னா, தாழ்த்தப்படுவார்கள். அல்லேலூயா. நன்றி சொல்ல 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 கர்த்தர் பாத்தீங்கன்னா நம்முடைய சத்துருக்களை என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, அப்படியே தாழ்த்தி போட்டுக்கொண்டே இருப்பார், தாழ்த்தி கொண்டே இருப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நான்காவது காரியம் அதுதான். எதற்காக கல்லை வைத்தார்கள் பார்த்தீங்கன்னா, இம்மட்டும் எங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வாசிக்கலாம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நல்ல கவனிங்க, நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும். யாருங்க அவரு? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும். லூக்கா எழுதுறாரு அந்த புஸ்தகத்துல, லூக்கா புஸ்தகத்துல நன்றி அறியாதவர்களுக்கும் அவர் என்ன செய்யறாரா? நன்மை செய்ய. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தை அங்க எழுதணும்? அப்ப ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை பாத்தீங்கன்னா, கர்த்தர் மேல ஒரு நன்றி இல்லை, ஒரு நன்றி அறிவுள்ள ஒரு இருதயம் இல்லை. ஆண்டவர் எங்கிருந்து என்னை கொண்டு வந்தார், எங்கிருந்து நம்மை உயர்த்தினார், எங்கிருந்து நம்மை கொண்டு வந்தார் என்று அந்த நன்றி உணர்வு யாருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா, தேவன் மேல இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதோட தாவீது எழுதுகிறார், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் தான் ஆண்டவரே. நன்றி காட்டுறாரு பாருங்க. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, கரவாடுகளின் பின்னாக அலைஞ்சு தெரிஞ்சேன், இன்னைக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. நன்றி இருதயம். ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. நன்றி இருதயம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்கன்னா, தம்முடைய பிள்ளைகளிடத்துல குடும்பமாக தேவனுக்கு எதை செலுத்தணும்? நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. குடும்பமாக சேர்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக நிற்கிற எல்லா சத்துருக்களை கர்த்தர் அப்படியே தாழ்த்தி போடுவார். அல்லேலூயா. அப்ப 4 விதமான கற்களை குறித்து பார்த்தோம். முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, குடும்பமாக, குடும்ப உறவுகளுக்குள்ளே, கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. 2வது பார்த்தோம், பிள்ளைகளை தேவ சமூகத்திலே நம்ம சாட்சியாக என்ன பண்ணணும்? நிறுத்தணும். 3வது பார்த்தீங்கன்னா, குடும்பங்களுக்குள்ளே நம்ம குடும்பமாய் சேர்ந்து கர்த்தரை என்ன பண்ணணும்? சேவிக்கணும். கடைசியாக குடும்பமாக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. ஏனென்றால் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு என்ன செஞ்சாருங்க? உதவி செய்தாருங்க.